ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. திமுக ஆட்சியால் தான் தமிழகம் தலைகுனியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய துணை கண்டத்தில் எந்த சீட்டுக்கும் நோட்டுக்கும் அடிபணியாமல் தனித்து நிற்கும் ஒரே கட்சி நாதக தான். நாங்கள் வியாபாரம் செய்ய வரவில்லை, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலைதான் என திருச்சி மாநாட்டில் சீமான் உரையாற்றினார். பிரேமலதா முடிவு மற்றும் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என தினகரன் தெரிவித்தார். முன்னாள் சபாநாயகரும் அதிமுக எம்எல்ஏவுமான தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் செல்வ பெருந்தகை பட்டியலின சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையை மறைத்து மோசடி செய்த அவர் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் என பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். சேப்பாக்கத்தில் விசில் அடிப்பதற்கு தடை விதித்திருப்பது குறித்த கேள்விக்கு அதற்கு பதில் கூற முடியாது, அதை பற்றி நான் பேச மாட்டேன் என சிஎஸ்கே அணி சிஇஓ காசி விஸ்வநாதன் தெரிவித்தார்.